அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உணர்வாய் உன்னை அப்படிங்கிற இந்த கோடைக்கால பயிற்சி முகாமுடைய வகுப்பில் கடந்த 4 வருடங்களாக ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் சார்பாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலே நாம் நடத்தி வருவதை நீங்கள் அறிவீர்கள். குறிப்பாக இந்த வகுப்பினுடைய தாக்கங்கள் இறைவனர்களால் மக்கள் மத்தியில் சிறந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஏனெனில் வழக்கமாக குழந்தைகள் சுமக்கிற அதே சுமையை மீண்டும் அவர்கள் மீது சுமத்தி அவர்களுக்கு மேலும் கஷ்டத்தை ஊட்டிவிடக்கூடாது. அதே வகையிலே இந்த விடுமுறை நாட்களில் அந்த பிள்ளைகளை சீர்திருத்தவாதிகளாக நாம் மாற்ற வேண்டும். திருமறை குர்ஆனிலே நல்லடியார்கள் பிரார்த்தனை செய்வார்கள், இமாமா, இறையச்சவாதிகளுக்கெல்லாம் எங்களுடைய சந்ததிகள் முன்னோடிகளாக, எங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இறையச்சவாதிகளுக்கு முன்னோடிகளாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அந்த வகையிலே நம்முடைய இளம் தலைமுறை அடுத்த தலைவர்களாக ஆக வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த உணர்வாய் உன்னை என்கிற பயிற்சி வகுப்பை நாம் ஆரம்பித்தோம். இதில் குறிப்பாக நாங்கள் ஒன்றை மட்டும் உறுதியாக ஆசிரியர்களாகிய நாங்கள் அறுதியிட்டு செய்து வந்தோம். பிள்ளைகளை ஒருபோதும் மனனம், வேறு விதத்தில் இதை ஒப்பித்தல், எழுதுதல் என்கிற யதார்த்தமாக அவர்கள் படிக்கிற அந்த 10 மாத கால வகுப்பை போல இதுவும் அமைந்துவிடக்கூடாது. அதே வேளையில் இது அவனுக்கு பயனுள்ளதாகவும் இருக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த தலைப்பே அந்த செய்தியை சொல்லும், உணர்வாய் உன்னை. இது பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தேவை. வாழ்க்கையினுடைய அடிப்படையை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சமீபத்தில் கூட வலைதளங்களில் சில பேஸ்புக் மாதிரியான விஷயத்துல ஒரு போஸ்டர் பார்த்தேன். வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் தோற்று போவதற்கு காரணம் என்னவென்றால் ஒவ்வொருவரும் அடுத்தவருடைய விடைத்தாளை பார்த்து காப்பி அடிப்பதே, ஒவ்வொருவரது வினாத்தாளும் வெவ்வேறு என்பதை விளங்காமல் அப்படின்னு ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம். அது முஸ்லிம்களுக்கு ரொம்ப ஆகச்சிறந்த பொருந்துவது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா கேள்வி கேட்பான். என்ன கேட்கிற மாதிரி உங்களை கேட்க மாட்டான், உங்களை கேட்கிற மாதிரி என்ன கேட்க மாட்டான். அப்படிங்கிறத முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். நாம அடுத்தவங்களை பார்த்து தான் என்ன செஞ்சிடறோம், உலகத்துல வீணா போயிட்டு இருக்கிறோம். அவனை மாதிரி பைக் எனக்கு இல்லை, என்ன மாதிரி வீடு அவனுக்கு இல்லை, அவனை மாதிரி வாகனம் என்கிட்ட இல்லை, அவனை மாதிரி என்னால படிக்க முடியல, இவனை மாதிரி நான் தொழில் செய்ய முடியல, இவனை மாதிரி நான் வேலை செய்ய முடியல என்று ஒவ்வொருவரையும் பார்த்து பார்த்து நம்ம வீணா போறோம். முதல்ல நான் யார், முதல்ல நம்மளை உணரணும். இதுக்கு நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்றதா இருந்தா இறை தூதர்களை நீங்க பாருங்க. எல்லா இறை தூதர்களும் சமம் தானே? யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? இறை தூதர்கள் சமம் தானே? யாரையாவது மேலே கீழே பார்ப்பீங்களா? ஏன் பார்க்க மாட்டீங்க? அதுக்கு ஏதாவது குர்ஆன் வசனத்தை சொல்ல முடியுமா? யாராவது இந்த இறை தூதர் சிறந்தவர் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அப்படி சொல்லக்கூடாது. குர்ஆன்ல அப்படி ஒரு வசனம் இருக்கு, உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் பெரும்பாலும். அது என்ன வசனம்னா யாருக்கும் சொல்ல முடியுமா? ட்ரை பண்ணுங்களேன், சும்மா தப்பாவது குர்ஆன் அடிச்சு விடுங்களா பார்ப்போம். முகமது நபி மறுமையில் அல்லாஹ் முகமது நபிக்கு ஒரு அற்புதம் கொடுத்துருக்காங்க. எந்த நபியுமே முன்னேற மாட்டாங்க. அல்லாஹ் ஃபர்ஸ்ட் வரத்துக்கு முன்னால எந்த நபியுமே ஆத நபியை சொல்லிடுவாங்க, நான் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு பண்ணிட்டேன், இந்த மரத்தை நான் அடையக்கூடாதுன்னு நம்ம அடைஞ்சிட்டேன். இப்ராஹிம் நபி சொல்லுவாங்க, நானே என்ன பண்ணிட்டேன், 3 பொய் சொல்லிட்டேன். மூசா நபி நான் கொலை பண்ணிட்டேன். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமா சொல்லி எப்படி. ஆனால் ரசூலாக்கு மட்டும் அல்லாஹ் சிறப்பு கொடுத்துருக்காங்க. சிறப்பு. ஆனா ஏற்றதால் பார்ப்போமா? இதனால முகமது நபி சொல்ல மாட்டோம். இப்படி இருந்தும் நம்ம பார்க்க மாட்டோம் இல்ல. அப்போ ஒவ்வொரு இறை தூதரும் நான் சின்ன மிஸ்டேக்ஸ் சொல்றாங்க. அப்படி இருந்தும் நாம ஏற்றதால் பார்க்க மாட்டோம். லானு ஃபர்ரிகு பைன அஹதிம் மின்ஹும், நாங்கள் அவர்களிடையே பேதம் பாராட்ட மாட்டோம் அப்படின்னு நாம சொல்லணும். நாம ஏத்துக்கணும். எந்த இறை தூதரையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், இவர்தான் சிறந்தவர் இவர்தான் சிறந்தவர், நம்ம பேதம் பாராட்ட மாட்டோம். எல்லாரும் சமமா தான் பார்க்கும். ஆனா நம்ம பார்வை எல்லாம் சமம் இல்லை. நம்ம பார்வையில நம்ம புறப்பார்வை இருக்குல்ல, அதுல யாரும் சமமும் கிடையாது. அகப்பார்வையில எல்லாம் சமம். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
அண்ணன் மாதிரி தம்பி சம்பாதிக்க முடியவே முடியாது. தம்பி மாதிரி அண்ணனால படிக்கவே முடியாது. யார மாதிரி யாராலும் இருக்கவே முடியாது. மனப்பொருத்தத்தை தவிர. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். சொல்றாரு, நான் உங்களுக்கு இன்னும் சொல்றதா இப்போ நபிகள் பெருமானார் 50 ஹாஃபில்களை 70 ஹாஃபில்களை வந்து ஏமாத்தி அழைச்சிட்டு போறாங்க. முனாஃபிக்குகள் அழைச்சிட்டு போய் போற வழியில கழுத்தறுத்து கொண்டாங்க. ஹதீஸ் தெரியுமா? ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து இருந்து நல்லவங்க மாதிரி நடிச்சு எங்களுக்கு வந்து குர்ஆனை கற்றுக் கொடுக்க ஹாஃபில்களை கொடுங்க. ஏன்னா குர்ஆன் தானே பேஸ், அந்த நாட்டுடைய சட்டமே குர்ஆன் தானே. அப்போ அன்னைக்கு எழுதி இல்லை, மனசாரோட மனப்பாடத்தில் தான் இருந்துச்சு. இப்படி மனப்பாடம் உள்ளவெல்லாம் காலி பண்ணிட்டா இஸ்லாத்தையும் காலி பண்ணிடலாம் தானே. செம பிளான் பண்ணி ரசூலுல்லாஹ்வை ஏமாத்தி அப்படியே கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் அவன் 50 பேரை அழைச்சிட்டு போய் போற வழியில அந்த 50 பேரையும் கொண்டுட்டாங்க. கொண்டுட்டா நபிகள் நாயகத்துக்கு வகி மூலமா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்லி கொடுக்கவும் கவலைன்னா அப்படி ஒரு கவலை. ஒரு மாசத்துக்கு என்ன செஞ்சாங்க? ஃபஜ்ர் தொழுகையில அவங்களுக்கு எதிராக பிரார்த்தனை செஞ்சாங்க, குருத்து நாசிலா ஓதுனாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் என்ன? ஜின்கள். ஓகேவா? ஜின்னு காத்தை வசப்படுத்தி கொடுத்தாங்க. எறும்பு பேசுறது உங்களுக்கு காது கேட்கும், எறும்பு பேசுறது அவங்களுக்கு வேணும். அந்த அளவுக்கு பல ஆற்றல் இருந்துச்சு. ஒரு நொடி பொழுதுல ஏதோ ஒரு நாட்டுல இருந்த அரசிய அந்த சிம்மாசனத்தை அப்படியே தூக்கிட்டு ஜின்னைங்க வந்துருச்சு. இப்போ நம்மள மாதிரி முகமது நபி யோசிச்சிருந்தா என்ன பண்ணிருக்கணும்? இப்படி பண்ணிட்டேடாலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி எனக்கு கொடுத்துருந்தா இந்நேரம் அந்த பயிர்ல அப்படியே கொத்தோட தூக்கிட்டு வந்து வச்சிருப்பேனே. எனக்கு கொடுக்காம போயிட்டியே சொல்லல. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க? இறந்தவங்களை உயிர்ப்பிச்சாங்க. இறந்து போனவர்களை அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு, அவங்களுக்கு பேரே மசீஹ்னு பேரு. மசகு செய்யறோம்ல, மசகு தடவுதல். மசீஹ்னா தடவுபவர். தடவுவாரு குணமாயிடும், துவா செய்வாங்க குணமாயிடும். களிமண்ணால ஒரு பறவை செஞ்சு தடவுவாங்க, உயிர் வந்துடும். கண்ணு தெரியாதவங்களுக்கு கண் தடவி துவா செய்வாங்க, கண்ணு தெரிஞ்சிடும். குஷ்டரோகி அப்படி தடவி துவா செய்வாங்க, வந்துடும். இந்த விஷயம் யாருக்கு இல்ல? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இல்ல. நடாலா இப்படி பண்ணிவிட்டேன், ஈசாவுக்கு இப்படி கொடுத்த, எனக்கு கொடுக்காம விட்டுட்டிய. அவங்கள பார்க்கல. ஆனா எல்லாரும் இதை தூதர்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கைத்தடியை வச்சு அவ்வளவு பெரிய அற்புதம் பண்ணிவிட்டாங்க இல்லையா? அப்ப நபிகள் பெருமானார் போகும் பொழுது அவங்களுக்கு நிறைய இடையூறுகள் வரும் பொழுது அவங்களுக்கு கைத்தறி கொடுத்து அல்லாஹ் இதை தட்டு, பாலைவனமே பிளந்துரும், நீ உள்ள போய் ஜம்முன்னு உட்கார்ந்துன்னு சொல்லலையே. போய் புகையை தேடில போய் உட்கார்ந்தாங்க. அப்ப அவங்க அதை பார்க்கலையே. அப்ப ஒவ்வொரு இறை தூதருக்கும் ஒரு அற்புதம் அல்லாஹ் கொடுத்தான். யாரு யார மாதிரி என்ன செய்யல? ஏன்னா அவரை மாதிரி எனக்கு கொடுத்தா நான் இன்னும் சாதிச்சிருப்பேன். ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிச்சேன், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டும் அப்படியே பல்கா தூக்கிட்டு போயிட்டா அல்லாஹ் அப்படின்னு வேற இறை தூதர் கேட்கலையே. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில மைனஸ். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எறும்பு பேசுறத காதல வாங்குறாங்கன்னு கேட்டு சிரிச்சாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சிரிச்சிட்டு போறோம். நினைச்சு பாருங்க, உங்களுக்கு எனக்கு அது மாதிரி பண்பு இருந்துச்சுன்னா இந்நேரம் எத்தனை கொசு பேசிக்கிட்டு இருக்கோம். நான் பேசுறது உங்க கால விழுவாது. அதெல்லாம் உண்மை. நிம்மதியா படுத்து தூங்கிட முடியுமா? போய் வீட்டுல எல்லாரும் படுக்கிறோம், அப்பா என் மூதேவி மேல கையை போட்டுறாரு அப்படின்னு ஒரு கொசு இப்படி சொல்லுதுன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுது, கேட்டுக்கு சிரிப்புமா கடுப்பாகுமா? கடுப்பாயிரும். சும்மா கொங்கின்னு கத்துறது நமக்கு அவ்வளவு டென்ஷன் ஆகுது. இந்த கொசு பேசுறது, எறும்பு பேசுறது, ஈ பேசுறது, பறவை பேசுறதுலாம் காதல வச்சுருவீங்க, நிம்மதியா வாழ முடியாது. நம்ம நினைச்சுக்கிட்டோம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பயங்கர ஆற்றல்னு, அது பெரிய சோதனை. ஆனா அதை பொருந்தி பண்ண மனிதர்கள் மாணிக்கம் அவர். அப்படி பார்த்துக்கணும் நம்ம, அவ்வளவுதான். அப்போ ஒரு இறை தூதருக்கு கொடுத்தது இன்னொரு இறை தூதர் இல்ல. அப்ப எல்லா இறை தூதரும் ஒரு பணிதான் செஞ்சாங்க. ஒரு பணிதான், டிஃபரண்ட் டைப். ஒவ்வொரு நாடு, ஒவ்வொரு பகுதி, ஒவ்வொரு கலாச்சாரம், ஒவ்வொரு வீதி, ஒவ்வொரு நடை, ஆனால் ஒவ்வொரு காலம், ஆனால் எல்லோரும் ஒரு பணிதான். என்ன பண்ணாங்க? அதுக்கு என்ன செய்யுது? அன்னைக்கு சூழலுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அப்படி கொடுத்தான், எனக்கு குர்ஆனை கொடுத்தான். அன்னைக்கு சூழலுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கைத்தடியை கொடுத்தான், எனக்கு குர்ஆனை கொடுத்தான். அன்னைக்கு சூழலுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை கப்பலை கொண்டு போய் உலகத்தையே அழிச்சு கொண்டு போய் ஒரு குடும்பத்தை காப்பாற்றினான், நமக்கு இப்படி காப்பாற்றினான் என்று சொல்லி ஒவ்வொரு இறை தூதரும் அடுத்த இறை தூதருக்கு கொடுக்கப்பட்ட அற்புதத்தை வைத்து பொறாமைப்படாமல் எனக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் என்று பார்த்தார்கள் பாருங்க. அந்த பார்வைதான் இறை தூதர் நம்ம எடுத்துக்கணும். புரியுதா? என்ன பண்ணணும்னா, எனக்குன்னு ஒரு கைவண்ணம் இருக்கு,
எனக்குன்னு ஒரு திறமை இருக்கு, அதை விட்டுட்டு அவ இப்படி போறாளே, அதுதான் இங்க பிரச்சனை. இவன் இப்படி சம்பாதிக்கிறானே, இதான் இங்க பிரச்சனை. அதை விட்டுட்டு எல்லாருக்கும் எல்லோருக்கும் தனித்தனியாக திறமை உண்டு. அதை கொண்டு அல்லது திறமையே இல்லைன்னு நான் நினைக்கிறேன், செம கிஃப்ட் போ, செம கிஃப்ட் போ, கொஸ்டினே அவனுக்கு வராது. செம உடம்பு, அவனோட ஜிம்மில் ஏற்றிட்டு போறேன், எல்லாம் கேட்பான், எவ்வளோ இவ்வளவு மசில் பவர்ல இருந்தல, அன்னைக்கு அவ்வளவு ஒரு அநியாயம் நடந்துச்சுல, டிஷர்ட் டைட்டா போடுவான், அந்த உடம்பு கொடுத்தேன், ஏன்டா போய் தடுக்கலுக்கு எல்லாம் கேட்பான கேட்க மாட்டான். கேட்பான்ல, இவ்வளவு அறிவாற்றல் எல்லாம் கொடுத்தான், ஏன்டா எடுத்து சொல்லல, எல்லாம் கேட்பானே. இதெல்லாம் இல்லை எனக்கு. அல்ல அந்த கேள்விக்கு போட, பலவீனர்களாலும் ஏழைகளாலும் சொர்க்கம் நிரப்பப்பட்டிருக்கிறது. பலவீனம் ஃபுல்லா சொர்க்கத்தை நீதான் போய் நிரப்பு, சொர்க்கத்தை நல்லா போட்டுருவான். இந்த கொஸ்டினே வராது. அப்ப எல்லாமே நமக்கு சிறப்பு தான். அதை முதல்ல புரிந்து கொண்டு ஒருவரை போன்று ஒருவர் அல்ல, ஒருவரை ஒருவருக்கு என்பது உதவியில் தான் வருகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு முதல்ல நான் யார் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்க அப்படிங்கிறதா அந்த உணர்வாய் உண்மை அப்படிங்கிற அந்த விஷயத்தை கொண்டு வந்தோம். ஒண்ணு. ரெண்டாவது, அவனை நீ ஒரு தலைவரா வரணும், சாதாரண ஆளா இருக்கக்கூடாது, நீ ஒரு தலைவராக உலகத்தில் வர வேண்டும், சிந்தனையை தூண்ட வேண்டும் அப்படிங்கிறத அதை நம்ம ஊட்டி விட்டோம். முதல்ல என்ன செஞ்சோம்னு கேட்டா, நான் ஊட்டுதல் சொல்லவும் ஞாபகம் வருது. திருச்சியில கிளாஸுக்கு முதல்ல நான் கிளாஸ் போறேன். போய் நான் என்ன பண்ணேன், இன்னைக்கு போய் பசங்கள்லாம் அப்படியே கேள்வி வச்சு கலைக்கணும், ஒரு 20 நிமிஷம் திணற விட்டுட்டு அப்புறம் நம்ம கிளாஸ் பண்ணுவோம்னு நினைச்சுட்டு நான் போறேன். பசங்க எவ்வளவு கிளவர்னு நினைக்கிறீங்க, எல்லார் கையிலையும் 2 பிஸ்கட் கொடுத்தாச்சு. 96 பசங்க எல்லார் கையிலையும் 2 பிஸ்கட் கொடுத்தாச்சு. அப்படியே குடிச்சு நில்லுங்கப்பா அப்படின்னு நின்றாங்க. எல்லாரும் கையை நீட்டிங்க நின்றாங்க. இந்த கையை மடக்க கூடாது, நீங்க பிஸ்கட்டை சாப்பிடணும். நான் ஒரு கண்டிஷன் போட்டேன். அங்க அப்படியே சடனா 2 3 ஸ்போர்ட்டிவா நம்ம தூக்கி போட்டான் பிஸ்கட்டை, லபன் கவிக்கிட்டான். போடா ஸ்போர்ட்ஸ் மேன்டா போடா. 2 3 பசங்க தான் இருந்தாங்க. அடுத்து நான் பண்ணுங்க, பாய் இங்க பாருங்க, எனக்கு கூப்பிட்டான், இங்க பாருங்க. ஒரு 10 செகண்ட் தான் ஆச்சு. இவன் அவனுக்கு போட்டு விட்டான், அவன் இவனுக்கு போட்டு விட்டான். பிஸ்கட் கையை மடக்காம சாப்பிட்டான். நான் இதை எதிர்பார்த்தான் போனேன். நான் என்ன நினைச்சேன், மடக்க முடியாம பாய் எப்படி பாய் சாப்பிடு கேட்டு கடைசியில நம்ம தான் இதை வச்சு ஒரு பாடம் நடத்தலாம் போனேன். 10 நிமிஷம் எனக்கு பாடம் நடத்திட்டாங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்க அடுத்த ஜெனரேஷன் சொல்லிட்டாங்க. இப்போ பிள்ளைங்களுக்கு கிளர்னஸ் இருக்கு, யோசிக்கிறான், ஸ்மார்ட்டா இருக்கான். பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் எல்லா பிள்ளைகளும் புத்திசாலிகள் தான். இன்னைக்கு காலத்துல நாம சின்ன பிள்ளையா இருக்கப்போ நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு காலத்துல பிள்ளைங்கள்லாம் நம்ம திறமை அப்படின்னு. அடுத்தடுத்த ஜெனரேஷனும் அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி புத்திசாலிகளாக தான் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை என்ன சொல்லணும், குறிப்பா பெற்றோர்கள் சொல்லி சொன்னா, யாரையும் பார்த்து இப்போ இங்க உலகத்துல என்ன செய்யப்படுதுன்னா, இந்த மதிப்பெண் ஸ்கூல் காலேஜஸ்ல கொடுக்கக்கூடிய மதிப்பெண், அந்த மதிப்பெண்ணை வச்சுதான் இன்னைக்கு உலகத்துல மதிப்பிடப்படும் இல்லையா? அதிக மதிப்பெண்கள் வாங்கினா ஒரு பெரிய புத்திசாலி மாதிரியும், குறைந்த மதிப்பெண் வாங்கினா அவன் ஒரு சமூகத்துல ஒரு அறிவற்றவனாக இன்னைக்கு சித்தரிக்கப்படுது. மிகப்பெரிய முட்டாள்தனம் அது. அப்போ கீழே நம்முடைய திறமை இருக்குல்ல, நம்ம திறமையை தான் என்னைக்குமே நல்லா படிச்சு அதிக மதிப்பெண் வாங்குறதுனால மட்டும் அவங்க முட்டாள்னு சொல்லக்கூடாது, அந்த மாதிரியா பாத்திரக்கூடாது. நிறைய மதிப்பெண் இருக்கிறவங்க முட்டாள்னு பாத்திரக்கூடாது. அது மட்டுமே அறிவு இல்லை. ஒரு குழுவால ஒரு கூட்டத்தால ஏற்பாடு செஞ்சு கொடுக்கப்பட்ட ஒரு 5 புத்தகம் தான் அறிவுக்கான இலக்கணமா? அறிவுக்கான இலக்கணம் அவ்வளவுதானா? கரண்ட கண்டுபிடிச்சா ஒண்ணுமே இல்ல. நீ கரண்ட பத்தி சொல்றவனுக்கு கரண்ட ஒழுங்கா சொல்லுங்க பாப்போம். எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து அது என்னன்னு சொல்ல தெரியாது. அவ்வளவுதான். நீங்க படிப்பு லட்சணம் என்ன நினைக்கிறீங்க? நீங்க எல்கேஜி படிச்சவங்க கை தூங்க பார்ப்போம். நான் எல்கேஜி படிக்கல, நான் டைரக்டா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். காதல் சொன்னாங்க ஐ ஹவ் செலக்டட். எல்கேஜி படிச்சவங்க கை தூங்க பார்ப்போம் ப்ளீஸ். அம்மா ஆகிய பியூட்டி. சரி, ஒரு பேர் எல்கேஜி படிச்சிருக்கீங்க, அப்படியே கையா இருக்கிறீங்க. எல்கேஜினா என்னன்னு தெரியுங்கிற கை தூங்க ப்ளீஸ். எல்கேஜினா என்னால சொல்ல முடியாது. ஃபுல் ஃபார்ம் என்ன? ஐ வாண்ட் டு நோ தட் ஃபுல் ஃபார்ம். உங்களுக்கு தெரியும், நான் அப்போ நினைச்சேன் என்ன. சரி, ஓகே. வேற உங்களுக்கு எல்கேஜி உங்களுக்கு தெரியும்.
சேர்த்து விட்டீங்களா பிள்ளைங்களை? உங்களுக்கு எல்கேஜி என்னன்னு தெரியுமா? என்னன்னே தெரியல, சேர்த்து விட்டோம். இன்னும் கொஞ்ச நாளுக்கு என்ன தெரியுமா, அதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் ஆனது ப்ரீ கேஜியா, ப்ரீ கேஜி. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா என்ன பண்ணுமா, ஃப்ரீ கேஜி. ஸ்கூல்ல ஹாஸ்பிட்டல்ல பெத்த பண்ணியே தூக்கிட்டு போயிடுவாங்க. நீங்க பிள்ளையே இல்லாம வீட்டுக்கு ஃப்ரீயா போயிட வேண்டியதான். தட் இஸ் கால்டு ஃப்ரீ கேஜி. எல்கேஜி லோயர் கிண்டர் கார்டன். அது கிண்டர் கார்டன் மாதிரியா இருக்கு. மனசாட்சி கையில் சொல்லுங்க, லோயர் கில்லர் கார்டன். அது அப்பர் கிண்டர் கார்டன். அது கிண்டர் கார்டன். அது சிறைச்சாலையா இருக்கு. அந்த பிள்ளைக்கு போய் அப்பதான் பிள்ளை பேச ஆரம்பிக்குது. பேசாத எவ்வளவு முட்டாளம் ஆயிட்டு புரியுதுங்களா? ரசூலா சொன்னாங்க, மறுமை நாள் அடையாளம் சிந்தனை உயர்த்தப்பட்டு விடும். எவனுமே யோசிக்க மாட்டான். இவ்வளவு அடிக்கிற வெயில்ல ஷூ கட்டிட்டு டை போட்டுட்டு போனா என் பிள்ளை புரியலையிருச்சு. நம்ம எப்படி முட்டாளா இருக்கோம்? இந்த அடிக்கிற வெயில்ல லூசா வேர் பண்ணாம இறுக்கமா பேண்ட் போட்டா நான் டீசெண்டா வேர் பண்ணிருக்கேன். நம்ம எவ்வளவு முட்டாளாயிட்டோம்? இந்த அடிக்கிற வெயில்ல டக்கின் பண்ணி குளூர் பிரதேசம் அவன் போட்டுக்கிட்டான். அவன் ஓவர் கோட் போட்டான். இங்கே ஓவர் கோட். அது என்னமோ புதன்கிழமை போட்டு தனியா ஒரு ஓவர் கோட்டான். தனி முட்டான் அவன். அது என்ன மெட்டீரியல் வேற? அந்த மெட்டீரியல் பாத்தீங்களா இல்லையா? அந்த மெட்டீரியல் பிள்ளைங்களுக்கு தூக்கி போட்டு இங்க அது மாதிரி உண்டா? இப்படி இல்லாமலாம் இருக்காது. இருக்கும். ஒரு நாள் மட்டும் தனியா ஒரு மெட்டீரியல் ஓவர் கோட்டா போட்டு இந்த வெயிலுக்கு அப்படி ட்ரெஸ் பண்ணவே கூடாது. அப்படி படிச்சா நீ பிசிக்ஸ் சொல்லி கொடுக்க தகுதியற்றவனா போயிடுவேன். நீ கெமிஸ்ட்ரி சொல்லி கொடுக்க தகுதியற்றவனா போயிட்ட. ரெக்ஸின் ஷூவை போட்டு வர சொல்றேன்னா எவ்வளவு முட்டாள்தனம். பிள்ளைகள் ஏற்கனவே இந்த காலர் கடிப்பான், இந்த இதையும் சேர்த்து கடின்னு ஒரு டையை ஒன்று போட்டு விட்டீங்கன்னா அது எவ்வளவு பேர் முட்டாள்தனம். அப்ப என்ன நம்ம படிக்கிறோம்? உலகமே ஓடுது, நம்மளும் சேர்ந்து ஓடுறோம். அந்த சூழல் தள்ளப்பட்டுட்டோம். சூழ்நிலை கைதி. அதே வெளி சிந்தனைவாதியா இருக்கணும். முஸ்லிம் சிந்தனைவாதியா இருக்கணும், புத்திசாலியா இருக்கணும். அப்ப படிப்பு என்பது இது மட்டுமே இல்லை. எதை கண்டுபிடிச்சா எலக்ட்ரிக்கல், நம்ம எலக்ட்ரிக்கல் கடத்துதல் சொல்றோம்ல. நீங்க பிள்ளைங்க படிச்சிருப்பீங்க. ஆட்டம் உள்ள என்ன ராஜா இருக்கும்? அணுக்கரு உள்ள என்ன இருக்கும்? சொல்லுங்க, யாரும் சொல்லுங்க. எங்க எங்க நியூட்ரான் எலக்ட்ரான் வேற. புரோட்டான் ஞாபகம் வச்சுங்க. புரோட்டான் நியூட்ரானும் உள்ள இருக்கும். எலக்ட்ரான் மேல சுத்தம் இல்லையா? ரொம்ப சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஒவ்வொரு அணுவா சேர்ந்தது தானே ஒரு மாலிகூல், மூலக்கூறு சேர்ந்தது தானே ஒரு பொருள். இந்த நியூட்ரான் சுத்திக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு அணுவிலையும். இப்படி நான் எலக்ட்ரிக்கல் அப்படி பாஸ் பண்ணும்போது அதுக்கு எலக்ட்ரிக் ஏன் பேர் வச்சாலும் இதுதான். இந்த எலக்ட்ரான்ஸ் சுத்துது இல்ல, இந்த அணுவில இது இங்கே டிராவல், இந்த அணுவில அந்த டிராவல் ஆகும். அப்படி டிராவலை நகர்த்து ஈஸியா கொடுக்கறது தான் காப்பர். அதனால அதுல கரண்ட் கொடுக்கலாம். பிளாஸ்டிக் என்ன செய்யாது? பிளாஸ்டிக்ல இருக்கக்கூடிய அந்த அணுக்கரு இருக்குல்ல, அந்த அணுக்கரு எலக்ட்ரானை நவுத்தி விடாது. அதனாலதான் இது எலக்ட்ரிக்கலை கடத்தும், மின்சாரத்தை கடத்தும், மின்சாரத்தை கடத்தாதுன்னு பொருள். அப்படிதான் வந்துச்சு. சரி, நம்ம அதை விட்டு உள்ள வந்துருவோம். இப்ப என்னன்னா, சொல்லி கொடுக்கிறவனும் தெளிவா சொல்லி கொடுக்கறது இல்ல, சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்க போறவனும் நம்மளும் தெளிவா போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனா படிக்கிறோம். ஆனா நம்ம புத்திசாலி, பட்டதாரி. இப்படிதான் போயிட்டு இருக்கு. இதையெல்லாம் தாண்டி புரிந்து படிக்க ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றது, 100% இன்ஜினியர்ஸ் படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சு வெளில வர்றதா இருந்தா 90% என்ன படிச்சோம்னே தெரியாம வெளில வரானா. இன்னைக்கு வர்றான, வெளியில வரான்ல, என்ன படிச்சோன்னே அவனுக்கு தெரியலையா, ஆனா அவன் இன்ஜினியரா இருக்கானா, சர்டிபிகேட் வரானா. 5% நம்ம என்ன படிச்சிருக்கோம்னு அவனுக்கு தெரிஞ்சு வரானா. அடுத்த பாக்கி 5% நாம என்ன படிச்சிருக்கோம், என்ன செய்யணும், எப்படி இதை பயன்படுத்தணும் புத்திசாலியா 100 இன்ஜினியர்ல 5 பேர் தான் வெளில போய் வர்றான். இன்னைக்கு இந்தியாவுடைய நிலைமை அது. எங்க பார்த்தாலும் இன்ஜினியரிங் கூவி. என் பையன் கூட +2 முடிச்சிருக்கான். ஒரு காலேஜ் விடாம போன் நம்பரை வாங்கி அன்னைக்கு கூட போன் அடிச்சிட்டான். சார், உங்க பையன் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்து விடுங்க. நான் நார்மலா படிக்க வச்சுன்னா நீங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ நாம படிப்பு என்பது இன்றைக்கு ஒரு விதமான பிள்ளைகளை ரேஸ் குதிரை மாதிரி விட்டுறக்கூடிய ஒரு கட்டணத்தை கட்டி அவங்க மூலமா எவ்வளவு சம்பாதிக்கலாங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு உலகம். அதுக்கு நாம கூட ஓடிக்கிட்டு இருக்கோம்.
அப்படி இல்லாம பிள்ளைகளுடைய தனித்தனி அடையாளங்கள், அவனுடைய திறமை, அவனுடைய புத்திசாலித்தனம். இன்னைக்கு இன்னும் தெளிவா சொல்றதா இருந்தா, ஸ்கூல் கல்லூரி போன்ற பாடத்திட்டம் இல்லாத காலத்துல கரண்ட கண்டுபிடிச்சான், எதையாவது வச்சா கண்டுபிடிச்சான், கரண்ட கண்டுபிடிச்சான், போன் கண்டுபிடிச்சான், புதுசா இன்வென்ஷன் இருந்துச்சு, புதுசா கண்டுபிடிச்சான். இப்ப ஸ்கூல் கல்லூரி இவ்வளவு படிக்கிறோம்ல, ஏதாவது ஒன்ன காட்டுங்க பார்ப்போம். இப்ப நம்ம படிக்கிறது எல்லாமே டெவலப்பிங், இருக்கிறத படிக்க விட்டு. ஏன்னா என்ன இருக்கிறத படிக்க சொல்றேன்னா, என்ன போனை பத்தி படிக்க விட்டா நான் போனை தான் படிப்பேன். இதுல ஒன்னே டேட்டா சயின்ஸுங்கிறான், அந்த சயின்ஸுங்கிறான், ஒன்னே ஏஐங்கிறான். இதை பத்தியே படிச்சு இதை பத்தியே சிந்திக்க விட்டாங்க. இது மாதிரி வேறு ஒண்ணு சிந்திக்க எனக்கு வழி இல்லாம பண்ணிட்டீங்க. என் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? செம புத்திசாலியா இருந்தும் அவங்க நிலைமை என்ன? அவன் சிந்தனைக்கு இங்க கல்வி இல்ல, அவன் சிந்திக்கிறதுல இங்க கல்வி இல்ல. ஏற்கனவே ஒருத்தர் சிந்திச்சு வச்சிருக்கான ஒரு தொகுப்பு, அதான் கல்வி. நல்லா புரிஞ்சுங்க. பிள்ளைகள் அவ்வளவு பெரிய ஒரு சிக்கலில் இன்றைய கால பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதனாலதான் கரண்ட் இல்லைன்னா என்ன செய்யறது? என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் நம்ம? கரண்ட் இல்லாத ஒருத்தர் கரண்ட் புதுசா கண்டுபிடிச்சான். அவன் பேர் என்னங்க? தாமஸ் ஆல்வா எடிசன். எவ்வளவு ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகள். ஸ்கூலுக்கு வருவதற்கு தகுதியற்றவனாக புறந்தள்ளப்பட்டவன் கரண்ட கண்டுபிடிச்சான். ஏன்? ஏற்கனவே கரண்ட் ஒண்ணு இல்ல, அதனால அவன் கரண்ட கண்டுபிடிச்சான். நம்ம கரண்ட படிக்க வச்சுக்கிட்டோம். புதுசா இவனுக்கு ஒண்ணுமே தெரியல. என்ன பண்ணிட்டான்? என்ன பண்றது? கரண்டையே சேமிச்சு வச்சுக்கோ. பேட்டரி. ஏன் புது எனர்ஜியே கண்டுபிடிக்கல? வேற எனர்ஜி கண்டுபிடிக்கணும்ல. ஏன்னா என்ன கண்டுபிடிக்க இந்த சமூகம் விடல. என்ன கல்வின்னு இதையே கரண்டையே சொல்லி கொடுத்துருச்சு, பேட்டரியை பத்தியும் சொல்லி கொடுத்துச்சு. நான் என்ன பண்ணேன்? ஒரு வாயில தண்ணி எடுத்து வைக்கிற மாதிரி கரண்ட ஒரு வாயில எடுத்து தூக்கி வச்சுக்கிட்டா அதுக்கு பேர் பேட்டரி. கரண்ட் இல்லைன்னா வேற ஒரு எனர்ஜி என்ன கண்டுபிடிக்க இந்த உலகம் என்ன விடல. இதான் இன்னைக்கு சூழல். புரியுதா சொல்றது? இந்த லட்சணத்துல தான் இன்னைக்கு கல்விக் கொள்கை போயிட்டு இருக்கு. வேற ஒன்றும் பண்ண முடியாது, வேற வழியும் இல்லை, இதெல்லாம் ஓடணும். அப்படிங்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மதிப்பெண் என்பது குழந்தைகளுடைய அறிவுக்கான மதிப்பெண் இல்லை, இந்த கற்றலுக்கான மதிப்பெண். அதனால அது வேணாலும் பசங்க உடனே அட்வான்டேஜ் எடுத்துவாங்க. அப்பா அன்னைக்கு தான் பாய் சொன்னார்ல படிப்புலாம் அப்படியே எடுத்துக்கூடாது. இந்த சூழல் என்றைக்குமே சூழல் இருந்து செயல்படுவன் தான் இறை நம்பிக்கையாளன். சூழல் இருந்தது அப்படித்தானே தயமும், அப்படித்தானே ஒவ்வொரு சூழல் சிச்சுவேஷன் தானே, அப்படித்தானே ஜம்மு கசரு. அப்ப சிச்சுவேஷனோடயே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான மார்க்கம். அப்போ பிள்ளைகள் என்ன பார்க்கணும்? இந்த பெற்றவங்க வேணும்னா தெளிவுறாங்க, இந்த சூழல்ல உலகமே இருக்கு, அதனால நம்மள படிக்க சொல்றாங்க. பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும். பெரியவங்க என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கான சரியான அறிவு தேடல் எது? கொண்டு போய் பிரைவேட் ஸ்கூல்ல கொண்டு போய் கொண்டு போய் கொட்டி காசை நிறைய கட்டுனா அவன் நல்லா படிப்பான் அப்படிங்கிற நல்லா படிக்கிற பிள்ளைகளா தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அந்த ஸ்கூல் 100% நல்ல ஸ்கூலா? இதை விட ஒரு முட்டாள்தனம் உலகத்துல உண்டா? நல்ல ஸ்கூல் எது? பயிலான பயிலுக்கு அனுப்பியா நான் பாஸ் பண்ண வைக்கிறேன். லோ மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த ஸ்கூல்ல என்ன? ஃபீஸ் ஹை. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம எல்லாம் எப்படி முட்டாளா இருக்கிறோம்னா, ஃபீஸ் இந்த ஸ்கூல்ல அதிகம், மார்க் நிறைய எடுத்தோம்னா சேர்த்துக்குவாங்க. எவ்வளவு கேம் நல்லா படிக்கிற பிறகு ஏன் ஃபீஸ்? ஆக்சுவலா லாஜிக் படி பார்த்தா கேட்கக்கூடாது. ஆல்ரெடி என் புள்ள 500க்கு 450, அவன் நல்லா படிப்பான், அவனுக்கு ஃபீஸை குறைச்சுக்க, அதான லாஜிக்கு. ஆனா நல்லா ஸ்கூல்ல கொண்டு போய் நல்லா படிக்கிற பையனா போய் சேர்த்து, அது மாதிரி காலேஜ்ல கம்மியான ஸ்கூல்ல அப்ளிகேஷனே எடுக்க மாட்டாங்களாம். இதெல்லாம் பெருமை நமக்கு. வேற அப்ளிகேஷனே 70% கீழே இருந்தா அப்ளிகேஷனே எடுக்காதாம்ல அந்த ஆப், அப்படி வச்சிருக்கான். நல்லா படிக்கிற பையனை எடுத்து நல்லா ஸ்கூல்னு சொல்றது உனக்கு என்ன தகுதி இருக்குங்கிற? நல்லா படிக்காத பையனா பொறுக்கி அதை தேர்ச்சி பெறவையே, அப்ப ஒத்துக்க, நீ நல்ல ஸ்கூல்னு சொல்லு, நல்ல காலேஜ்னு சொல்லு. இதெல்லாம் நம்ம யோசிக்கவே இல்லை பாருங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங் வைப்பான், உங்க பிள்ளை சரியில்லை படிக்கல, இதுக்காக அவன்கிட்ட காசு கொடுத்தேன். இந்த கேள்வி நீங்க எலக்ட்ரிக்கல் ஒருத்தன் வர்றான், எலக்ட்ரிஷியன் ஒருத்தர் வேலை பார்க்கறான், ஃபேன் சுத்தாத, லைட் எரியல. அவன் அங்கேருந்து நம்ம வீட்டில் வந்து ஏன் ஃபேன் ஒழுங்கா சுத்தாத நம்மள்ட்ட கேட்டா, அதுக்கு நீ வேலை பார்த்து ஏண்ட காசு நம்ம சொல்லுவோம்ல. இங்க அப்படியே உள்டா, ஸ்கூல்ல மட்டும் காசு அதுக்கு தான் கட்டினேன், அதுக்கு தான் என் பிள்ளைய 8 மணி நேரம் பிரிச்சு உங்ககிட்ட அனுப்பி விட்டேன், நீ சொல்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணி அனுப்பி விட்டேன், நீ சொல்ற நேரத்துக்கு என் பிள்ளைய அனுப்பி விட்டேன், அதெல்லாம் செஞ்சு விட்டு பிள்ளை சரியா படிக்கலன்னா நீ தான் எனக்கு பதில் சொல்லணும். பேரண்ட்ஸ் மீட்டிங்ல அப்படி போய் கேள்வி கேளுங்க. உங்களை கூட்டு கேள்வி கேட்டான் பேரண்ட்ஸ் மீட்டிங்லன்னா, படிக்கலன்னா ஏன் படிக்கல நீங்க கேளுங்க.
இந்த மாதிரி மார்க் கம்மியா இருக்கு. ஏன் கம்மியா இருக்கு? நீ என்ன சப்ஜெக்ட் எடுக்கிற? நீ ஏன் பிள்ளை மார்க் கம்மியா இருந்தான்? அப்ப என்ன சொல்லி கொடுக்குற நீ? அப்ப நீயே கேளுங்க. அதுக்கு தான் காசு கொடுத்துருக்கீங்க, ஃப்ரீயாவை சொல்லி கொடுக்குறான். அப்படியே உள்ட்டான். இனிமே எப்படியாவது படிக்க வச்சுறாங்க. எனக்கு பிசிக்ஸ்னா என்னன்னே தெரியாது, கெமிஸ்ட்ரினா என்னன்னே தெரியாது, நான் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? அதைத்தான் படிச்சு நீ வந்திருக்க, நீ என்கிட்ட கேள்வி கேட்டு நாம போய் படிச்சுட்டு வந்துடுவோம். எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸ்ல மட்டும் களஞ்சியம்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. முன்னாள் நிர்வாகி ஒருத்தர் பற்றி அவர் மட்டும்தான் என்ன செய்வாரு, கேள்வி எங்கள்கிட்ட கேள்வி. எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்கூல்ல மட்டும்தான் பேரண்ட்ஸ் தாங்க எங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும், நாங்க தான் பொறுப்பு. அதை தவிர எல்லா ஸ்கூல் காலேஜ் தலைகீழ போயிட்டு இருக்கு. சரி, இப்போ மேட்ருக்கு வந்துடுவோம். இப்ப கல்வி என்பது இந்த லட்சணத்துல இருக்கும்போது நாம என்ன பண்ணணும்? அந்த கூடுதலாக கவனமாக ரொம்ப காசை கொட்டி கல்வி 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 இது மட்டுமே இல்லாம இன்னும் பிள்ளைகளை புத்திசாலிகளாக, அவங்களை ஒரு தலைவர்களாக, லீடர்ஷிப் கொண்டு போகணும். அந்த குவாலிட்டியை கொண்டு வாங்க. அது கொண்டு வரணும்னா முதல்ல பிள்ளைகளோடு பெத்தவங்க பேசுங்க. ஒரு பிள்ளை எழுதி கொடுத்துருக்கான், படிக்க சொன்னாங்க. ஏதாவது அந்த கருத்தை நான் சொல்லிடுறேன். எனக்கு படிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. கருத்தை சொல்லிடுறேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பிள்ளை எங்க அப்பா அம்மா என்கிட்ட வந்து சம்மந்தம் இல்லாம என்ன சந்தேகப்படுறாங்க. நான் செய்யறதெல்லாம் என்ன தப்புன்னே சொல்றாங்க. என் விருப்பத்தை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப உருக்கமா எழுதியிருக்கான். அவன் எழுத்து வந்து ஒரு மாதிரி அப்படி இப்படி போகுது. அவன் கருத்து வந்து ரொம்ப ஆழமா இருக்கு. ஒரு நிமிஷம் கண்ணே கலைஞர் போல இருக்கு. எதையுமே புறக்கன்றாங்க. என்ன எங்க அப்பா அவருடைய கோபத்தெல்லாம் வந்தா என் மேலே காட்டுறாரு. அவர் வந்தா வீட்டுக்கு வந்தாலே அவர் வேலை பலுவ எங்களுக்கு கிளீனா தெரியுது. டென்ஷன்ல இருக்காரு, எங்க மேலதான் கொட்ட போறாருன்னே தெரியுது என்று சொல்லி அந்த பிள்ளை மனதளவில் பாதித்து அந்த கடிதத்தை எழுதி கொடுத்திருக்கிறான். ஆக நம்ம பிள்ளைகளை நம்ம அன்பா அரவணைப்பா செய்யணும். நபிகள் பெருமானால் ஒருபோதும் அவர்கள் என்னை திட்டியது இல்லை, என்னிடம் கோபமாக வேலையை சொல்லியதில்லை. பணியாளர்கள் இருக்கிறார்கள். நம்ம தகப்பனை விட கூடுதல் அந்தஸ்து உள்ளவங்க நபிகள் பெருமானார். அவங்களே என்ன செய்யதில்ல, அது மாதிரி வேலை ஏவியதில்லை. குழந்தைகளை அன்பா பார்ப்பாங்க. ஒரு முறை தொழுது கொண்டிருக்கும் பொழுது பிள்ளை வந்து மேல உட்கார்ந்துருச்சு. ரசூலுல்லாஹ் எந்திரிக்கவே இல்லை. அந்த பிள்ளை எழுந்த பிறகு பேர குழந்தை எழுந்த பிறகுதான் சஜ்ஜாவிலிருந்து எழுந்தார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். குழந்தைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம். நீங்க நானும் குறுக்க போனாக்கா போரிடணும், பிள்ளைங்க வந்து குறுக்க உட்கார்ந்துக்கிட்டா அதுங்க இஷ்டம் தான். அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு வந்து மார்க்கத்தில் அனுமதி தரப்பட்டிருக்கிறது என்றால் பெற்றவர்கள் குழந்தைகளும் முதலில் அமர்ந்து பேசுங்க. பெற்றவர்கள் அந்த பிள்ளை என்ன பார்க்கறான், என்ன வேலை ஏவுறாங்கன்னு பார்க்கறான். நீங்க அவனை பயிற்றுவிக்கிறீங்க அப்படிங்கறத புரிய வைங்க. தங்கம் நான் வேலை ஏவல, இதோட பயிற்சி அப்படிங்கிற அவனை முதல்ல பேசுங்க. அவன்கிட்ட மனதார உட்கார்ந்து பேசுங்க. அதுக்கு ஒரு நேரத்தை எடுங்க. இந்த செல்போனை தூக்கிக்கிட்டு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டியது, எடுத்த உடனே அந்த பிள்ளை சாப்பிட மாட்டேங்குன்னு சொல்லிட்டு எல்லா வீட்லையும் ஒரு பொம்மை படத்தை ஒன்று ஓட விட்டு அதை பார்த்து போட்டு நோயாவே மாறிடுச்சு. எந்த வீட்டில் பார்த்தாலும் செல்போன் அதை காட்டி காட்டி இப்ப என்ன ஆச்சு, அவன் என்ன பார்க்கறான் என்ன செய்யறான் ஒண்ணுமே செல்போனே கதியமாக எல்லாம் தலை குனிஞ்சு இன்னைக்கு உலகமே தலை குனிஞ்சு நிக்குது. செல்போனை பார்த்து 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 பார்த்துக்கிட்டே. அப்ப இந்த செல்போனை கொஞ்சம் தூரம் போட்டுட்டு முதல்ல குழந்தைகளோட உட்காந்து பேசி கொஞ்ச நேரம் ஜாலியா சிரிச்சு பேசுங்க. உங்களுடைய கடந்த கால அனுபவங்களை அவங்கள்ட்ட சொல்லுங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அவளை கஷ்டப்பட்டோம் அது மட்டும் சொல்லுவோம். நாங்க எவ்வளவு ஜாலியா இருந்தோம்னு சொல்லுங்க. நாங்க எப்படி ஆத்திர குளத்தை குடிச்சு அன்னைக்கு சூழல் அப்படி இருந்துச்சு. நாங்க அந்த புளியங்காவை அவ்வளவு ருசி சாப்பிட்டோம். இன்னைக்கு நீங்க என்னென்னமா பெரிய பெரிய சாக்லேட் சாப்பிடுறீங்க, அது தராது என்பது அது எனக்கு தந்தது. அந்த பழங்கால நினைவுகளை அவங்களுக்கு பிக்சரைஸ் பண்ணுங்க, அதை ரசிக்க வைங்க. எங்க டிராவல் போறீங்களா, கார்ல போகக்கூடிய ஃபேமிலியா இருந்தா கார்ல போயிட்டு இருக்கும்போது பிள்ளையோட பேசிக்கிட்டே போங்க. பிள்ளைங்கள்ட்ட என்னென்னலாம் உங்களுக்கு தெரிஞ்ச கார் கற்றுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டேன், அன்னைக்கு நாங்க சைக்கிள் வரப்ப எவ்வளவு அடி விழுந்துச்சு, நீங்க பிள்ளைங்க விழுந்து அடிபட்டு எங்கேயாவது சைக்கிள் கற்றுதா இல்ல, சப்போர்ட் வீல். அன்னைக்கு பின்னால சப்போர்ட்டுக்கு ஒரு அண்ணன் ஒருத்தன் வரணும், இப்படி சீட்டை பிடிச்சிக்கிட்டே வருவாரு, திடீர்னு கை எடுத்துருவாரு. அது வரைக்கும் தெரியும் அவர் இல்ல போய் விழுந்துருவோம், விழுந்துருவோம். இன்னைக்கு பிடிச்சிக்கிறேன்ப்பா அங்கிள், ஐ நோ தட் யூ கேன் கோ அப்படின்றான். எனக்கு சப்போர்ட் வீல் இருக்கு, உங்க சப்போர்ட் எனக்கு தேவையில்லை. அவனா ஓட்டுறான். எப்ப சைக்கிள் கத்துக்கிட்டா எப்ப பைக்கு கத்துக்கிட்டா எல்லாம் வந்துருச்சு. அப்ப என்ன அந்த பழைய அனுபவங்களை அவருக்கு எடுத்து சொல்லுங்கள். அவர்களோடு பேசுவது இருக்குல்ல, அது ஒரு அற்புதமானது. நீ உங்களுக்கு சொல்ல தெரியல, எல்லாருக்கும் இன்பமான பேச தெரியாது, வடிச்சு வந்து அப்படிலாம். ஆனா நீங்க அப்படி நினைச்சுக்கிறீங்க,
நீங்க உங்க அனுபவம் என்னவா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அது ஒரு அற்புதமான வழிகாட்டுதல். அது உங்களுக்கு பேச தெரியட்டும் தெரியாம இருக்கட்டும், நீங்க அவங்க குழந்தைகளோடு பேசினீர்கள் என்றால், அவர்களோடு அமர்ந்து உங்களுடைய கடந்த கால கருத்துக்களை பகிர்ந்து கொண்டால் பிள்ளைகளுக்கு அது மிகப்பெரிய ஒரு தெளிவாக, அது ஒரு நல்ல வாழ்க்கை துணையாக அமையும். குழந்தைகளோடு தகப்பம் உட்கார்ந்து பேசி என்ன பண்ணுங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகத்தில் ஒரு தந்தை குழந்தைக்கு சேர்த்து வைக்கும் சொத்துகளிலேயே மிக அற்புதமான சொத்து நல்லொழுக்கம் என்றார்கள். நல்லொழுக்கம் என்பது சொல்லி வருவது அல்ல, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், செய்து கடத்துவது. நல்லொழுக்கங்கிறது பொய் சொல்லக்கூடாது ராஜா, இது மாதிரி போகக்கூடாதுப்பா, எட்டமாத பேசக்கூடாதுப்பா, சொல்லணும்ப்பா, அப்படி சொல்றது இல்ல. நான் பொய் சொல்ல மாட்டேன்தா, பார்த்திருக்கேன் என்னைக்காவது நான் பொய் சொல்லி, அதுதான் ஒழுக்கத்தின் ஒழுக்குங்கிறது. கரெக்டா தொழுகணும்பா, எப்ப நான் தொழுகிறது அதை சொல்லணும். நான் அது கெட்ட வார்த்தை பேசுறதே இல்லப்பா, பேச மாட்டேன்ப்பா, எவ்வளவு கோபத்துல கூட அப்படி நினைக்கும். அது மாதிரி எனக்கு செட்டு சேர்ந்துச்சு, நான் திருந்துகிட்டதா, போவே இல்லையே, நான் சிகரெட்டை தொட்டு கூட பார்த்தது இல்லத்தா, அது மாதிரி எனக்கு ஒரு சூழல் அமைஞ்சு தூக்கி எறிஞ்சிட்டா சொல்லி பாருங்க. அதை யாரும் செய்யறது இல்ல. எடுத்து வச்சு படுறா, நீங்க படிங்க முதல்ல, எடுத்து வச்சு ஓதுறா, நீங்க ஓதுங்க, அதை செய்யறது இல்ல. அப்போ ஒழுக்கம் என்பது சொல்வது அல்ல, கடத்துவது. என்னிடமிருந்து அவனிடம் கடத்துவதுதான் ஒழுக்கம். ஆகவே நான் தொழுது அவனை தொழச் சொல்லணும், நான் ஓதி அவனை ஓதச் சொல்ல வேண்டும், நான் நல்லொழுக்கத்தை பேணி என் குழந்தையை பேண வேண்டும். அந்த பிள்ளை எங்கேயோ வந்துடுவான். நிச்சயமா பிள்ளைகள் ஒரு நேரம் அல்ல ஒரு நேரம் சிந்திப்பார்கள். அவருக்கு சிந்தனையை தூண்ட அமர்ந்து அவனை வேலை சொல்லுவோம். நமக்கு தம்பியை சொல்லாம அவனை மட்டும் சொல்லுவோம். பிள்ளைகளுடைய பார்வை இருக்க முடியும் இருக்குன்னா, எப்ப பார்த்தாலும் என்னையே சொல்றாங்க, நாம் அனுபவிக்கல போல, அதை சொல்லுங்க. நாம் அனுபவிக்காததான். எங்க வீட்டுல நான் அண்ணன், எனக்கு கீழே ஒரு தம்பி இருக்கான், எதுக்கு நம்ம அனுப்ப மாட்டாங்க, என்னதான் அனுப்புவாங்க. அப்ப அவ்வளவு கோபமா இருந்துச்சு, இன்னைக்கு எவ்வளவு அனுபவமா இருக்குது. இப்ப அது நமக்கு இப்பதான் தெரியுது, இப்ப பெருசா பழக்கம் தெரியுது. சின்ன வயசா இருக்க கோபமா தான் தெரிஞ்சு, அதை மட்டும் சொன்னா புரிஞ்சுக்குவோம். எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். தோல்வின்னு ஒண்ணுமே கிடையாது. தோல்வின்னு நம்மளால வார்த்தையை பயன்படுத்த, அது தோல்வி அல்ல, அது அனுபவம். அதனாலதான் ஒரு முஸ்லீம் 2 முறை கொட்டுப்பட மாட்டான். அப்ப அனுபவிச்சா பிறகு திருந்திக்குமா, அதை அந்த குழந்தைகள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிறகு இரண்டாவதாக பிள்ளைகள் நம்முடைய தாய் தகப்பன் நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம். நபிகள் நாயகம் சொல்றாங்க, நாம செலக்ட் பண்ணவே இல்லை ராஜா, நம்ம அத்தா அம்மா நம்ம செலக்ட் பண்ணோமா? நாம செலக்ட் பண்ணல, இவங்கதான் உங்க அப்பா, இவங்கதான் உங்க அம்மான்னு அல்லாஹ் அனுப்புனது. அல்லாஹ் அனுப்புன கிஃப்ட போய் நாம உதாசனப்படுத்தாமா? முதல்ல நாம புரிஞ்சுக்கூடாது. இந்தப்பா இந்த ஊர்ல இந்த அம்மாவுக்கும் இந்த அப்பாவுக்கும் நீ பிறக்கிறன்னு அல்லாஹ் கொடுத்துருக்கும் போது அல்லாஹ் அனுப்புறது தப்பா இருக்குமா? அதை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்ணணும், முதல்ல அவங்களுக்கு உபயோக பண்ணணும், அவங்க சொல்றத மதிக்கிறது. சரி, அப்படி இல்லையா, எனக்கு இது மாதிரி ஃபீலா இருக்கு, உட்கார்ந்து அவங்க சொல்லுங்க. இந்த உலகத்திலேயே நான் நட்பு கொள்வதற்கு, ஃப்ரெண்ட்ஷிப் செய்வதற்கு தகுதியானவர் யார்? ஒருத்தர் கேட்கிறார், உங்களுடைய தாய். ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டு அம்மா தான். அம்மாட்ட போய் இது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுமா சொல்லுங்க, இது மாதிரி எனக்கு ஒரு உணர்வு ஏற்படுதுமா சொல்லுங்க அம்மாட்ட. ரெண்டாவது தாய், மூணாவது தாய். 3 இடத்துல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ல 3 இடத்துல அம்மா, அதுக்கு அடுத்தது அப்பா. அப்போ அம்மாட்ட போய் ஷேர் பண்ண சொல்லணும், இந்த மாதிரிலாம் இருக்கு, எனக்கு அப்படி தோணுது. அப்பா அவங்க சொல்லுவாங்க, இல்லப்பா இதுக்கு தாமா அம்மா அப்பா அப்படி சொல்றாரு, இதுக்கு தான் நான் சொன்னேன் இல்லையே. அவங்க நம்முடைய கஷ்டத்துக்கு தான் எந்த தாய் தாப்பனும் சரி அவங்களுக்காக உழைக்கிறதே கிடையாது. நமக்கு நம்ம அம்மா அப்பா உழைச்சாங்க, அதுவே நம்ம காலத்துக்கு அப்புறம் உடம்பு வளர்ப்போம், அறிவு வளர்ப்போம் வந்துட்டோம். இப்ப எனக்கா நான் உழைக்கிறேன், உங்களுக்கா நீங்க உழைக்க இல்லவே இல்லை. இனி அடுத்த தலைமுறைக்கு உங்களுக்கு தான் அவங்க உழைப்பாங்க. அவங்க காசு சேர்க்கறது எல்லாமே உங்களுக்கு, அவங்க சேர்த்து வைக்கிற அறிவு எல்லாம் உங்களுக்கு. அப்போ பிள்ளைகள் நாம என்ன பண்ணணும், தாய் தகப்பன் சொல்றத புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் சொல்றாங்க, சொர்க்கம் சொல்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு யாரு? தாய் தகப்பன். யாரேனும் வீட்டில் தாய் தந்தையில் இருவரில் ஒருவரோ இருந்தும் சொர்க்கம் செல்லாதவன் நாசமா போகும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி ஒரு சான்ஸ் உனக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான். அந்த சான்ஸை பயன்படுத்தி யூஸ் பண்ணி நீ சொர்க்கம் போகலன்னா நீ முட்டாள் தான், நீ நாசமா போறது தகுதிதான் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்போ தாய் தந்தை என்பவர்கள் அவர்கள் நமக்கு நல்லவற்றிற்கு தான் சொல்வார்கள் என்பதை குழந்தைகள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த இருதரப்பு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில்
அமர்ந்து பிள்ளைகளோடு பேசுங்கள். உங்க பிள்ளை முட்டாள்கள் கிடையவே கிடையாது, முட்டாள் கிடையவே கிடையாது. அவன்கிட்ட வேற ஏதோ திறமை இருக்கு. அதை முதல்ல நீங்க உணர்ந்துக்கோங்க, அதை புரிந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு பெரும் ஆறுதலை தாருங்கள். இல்லப்பா இன்னைக்கு என்ன நாளைக்கு, ஆனா இந்த வருத்தம் இன்னைக்கு வருத்தம் என்ன பண்ண பிரயோஜனம்? இன்னைக்கு மார்க்கு கம்மி ஆயிடுச்சுன்னு இன்னைக்கு வருத்தப்பட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். அப்போ இந்த மார்க்கு இதுக்கப்புறம் யோசிப்பு, அடுத்த ரிசல்ட் வரப்ப இப்படி யோசிக்காம இருக்கணும்னா இதை தூக்கி போடு. இனி இது மாதிரி ஒரு இது பண்ணு, ஷெட்யூல் போடு, ஒரு அட்டவணைப்படுத்து. இப்படி படி, இப்படி புரிந்து கொள், இப்படி வகுத்து செய் என்று நாம் பிரித்து கொடுத்தோமே அது பிள்ளைகளுக்கு நாங்க இருக்கோம் என்கிற அந்த பெற்றோருடைய அந்த கரம் இருக்கிறதே, அந்த கரம் தான் வலுவானது. அந்த கரத்தை கொடுத்து பிள்ளைகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் பெற்றோராகிய நமக்கு இறைவன் தந்திருக்கிறான். அந்த வகையில் பிள்ளைகள் அனைவர்களுமே புத்திசாலிகள் தான் என்பதை முதலில் அவர்களை புரிய செய்யுங்கள். உண்மையும் அதுதான், உண்மையும் அதுதான். அதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில இருக்குமே, இங்க உட்கார்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குமே. நான் ஒரே மாதிரி ஒரு கிலோ மீனை வாங்கிட்டு உங்க கையில தரேன், ஒரே மாதிரி அடுப்பு, ஒரே மாதிரி சட்டி, ஒரே மாதிரி மசாலா, ஈக்குவலா உங்களால மீன் குழம்பு வைக்க முடியுமா? ஒரே மசாலா, ஒரே தண்ணி வைக்க முடியுமா? முடியாது. ஒரே மீன் தான், ஒரே கறி தான், ஒவ்வொரு கைப்பக்கமும் வேற. அதுதான் ஒவ்வொருடைய அறிவுத்திறமும் வேற, ஒவ்வொருடைய தனி ஆற்றலும் வேற. ஆகவே அந்த விதத்தில் அதுக்குன்னு மீன் குழம்பா கறி குழம்பா ஆக்கிட கூடாது இல்ல. அதுதான் கல்வி. டேஸ்ட் மாறலாம், இது மீன் குழம்பா இதுங்கிற இருக்க கூடாது இல்ல. டோட்டலாவே அதுதான் கல்வி. கொஞ்சம் டிஃபரா ஆகலாம், அதுக்கு ஒரேடியா தலைகீழ போய் டிஃபரெண்டா போய் காட்டுறாங்க அப்படி பேரக்கூடாது இல்ல. அந்த வகையில் கல்வியை படிக்கிறது. இதுதான் இந்த புரிந்துணர்வு. இந்த புரிந்துணர்வு இருந்தால் நாம் நாளைய வெற்றியாளர்கள் என்பதை புரிந்து கொண்டு எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய நல்ல வெற்றியாளர்களாக ஆக்கிய புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.